இந்த வருஷம் இயற்பியல் நோபல் பரிசு. ஆமா ஆமா, ஜான் கிளார்க், மைக்கேல் டிவரட், ஜான் மார்டினஸ். குவாண்டம் உலகத்தோட ஆச்சரியங்களை நம்ம அன்றாட உலகத்துக்கு இது கிட்ட கொண்டு வந்திருக்குன்னு சொன்னீங்க. அது எப்படி? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமே. கொஞ்சம் சிக்கலானது தான் ஒத்துக்கிறேன். ஆனா அதோட அடிப்படை ஐடியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சொல்லுங்களேன். குவாண்டம் உலகத்துல சின்ன சின்ன துகள்கள் சில சமயம் ஒரு தடைய தாண்டவே முடியாதுன்னு நினைப்போம். ஆனா அது அந்த தடைய தாண்டி போயிடும். இதுக்கு பேரு தான் குவாண்டம் சுரங்கப்பாதை விளைவு, அதாவது குவாண்டம் டனலிங். ஓ, இது ரொம்ப சின்ன அளவுல, அணு அளவுல நடக்கிற ஒரு விசித்திரமான விஷயம். இந்த விஞ்ஞானிகளோட சாதனை என்னன்னா, இதே விஷயத்த மனுஷன் செஞ்ச கண்ணுக்கு தெரியற அளவுல இருக்கிற ஒரு மின் சுற்றுலயும், அதாவது ஒரு சூப்பர் கண்டக்டிங் சர்க்கியூட்லயும் நடத்தி காட்டிட்டாங்க. என்னது? கண்ணுக்கு தெரியற சர்க்கியூட்லயா? அது எப்படி முடியும்? அத ஒரு குவாண்டம் பூட்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. சாதாரணமா பூட்டை திறக்க சாவி வேணும், அதாவது ஆற்றல் வேணும். சரி. ஆனா குவாண்டம் உலகத்துல சில சமயம் சாவி இல்லாமலேயே துகள் பூட்டை தாண்டி அடுத்த பக்கம் போயிடும். அதுதான் டனலிங். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப ரொம்ப குளிரான சூழல்ல, அதாவது கிட்டத்தட்ட -273°C. அப்பா, ரொம்ப குளிராச்சே. ஆமா, எந்த விதமான சத்தமோ டிஸ்டர்பன்ஸோ இல்லாம ஒரு ஸ்பெஷல் சர்க்கியூட்ட செஞ்சாங்க, ஜோசப்சன் ஜங்ஷன். அந்த சர்க்கியூட் ஒரு பெரிய குவாண்டம் பூட்டு மாதிரி வேலை செஞ்சுது. அதுல கரண்ட் போகும்போது அது அந்த தடையில மாட்டிக்கிச்சு. ஓகே. ஆனா சில சமயம் திடீர்னு அந்த கரண்ட் தடைய தாண்டி பாய்ஞ்சு ஒரு வோல்டேஜ உருவாக்குச்சு. இதுதான் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங், கண்ணுக்கு தெரியற அளவுல நடந்த குவாண்டம் மேஜிக். அப்போ இது எதேச்சியா நடந்துச்சா, இல்ல அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்களா? இல்ல, அதுதான் இதுல முக்கியமான விஷயம். அவங்க இந்த சர்க்கியூட்ட மைக்ரோவேவ் பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி? ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இருக்கிற மைக்ரோவேவ அது மேல அனுப்பும்போது அந்த சர்க்கியூட் ரொம்ப சுலபமா டன்னல் ஆச்சு. ஓ, அப்படியா? இது என்ன காட்டுதுன்னா, அந்த சர்க்கியூட் ஆற்றல கண்டினியூஸா இல்லாம தனித்தனி படியா பாக்கெட்டா குவாண்டா வாங்குது வெளியிடுதுன்னு காட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அணு மாதிரி. அட, இது மூலமா 2 விஷயம் நிரூபணமாச்சு. ஒன்னு, குவாண்டம் விதிகள் அணுக்களுக்கு மட்டுமில்ல, மனுஷன் செஞ்ச பெரிய சிஸ்டம்க்கும் பொருந்தும். 2வது, அந்த சிஸ்டத்தோட நடத்தைய நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி. இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. இதனால நமக்கு ஏதாவது பிராக்டிக்கல் யூஸ் உண்டா, இல்ல இது வெறும் அறிவியல் ஆராய்ச்சி தானா? இதுதான் இன்னைக்கு நாம பாக்குற குவாண்டம் டெக்னாலஜி புரட்சியோட திறவுகோல். இந்த ஆராய்ச்சியை வச்சுதான் என்னென்ன வந்திருக்கு? கூகுள், IBM மாதிரி கம்பெனிகள் குவாண்டம் கம்ப்யூட்டர் செய்றாங்க இல்லையா, அதோட அடிப்படை யூனிட் அந்த கியூபிட், அது இந்த சூப்பர் கண்டக்டிங் சர்க்கியூட் தான். ஓ, அப்போ குவாண்டம் கம்ப்யூட்டரோட பேஸ் இதுதானா? ஆமா, அது மட்டும் இல்ல, ரொம்ப சின்ன காந்த புலங்களை கண்டுபிடிக்கிற குவாண்டம் சென்சர்ஸ் வந்திருக்கு. இது மெடிக்கல் ஃபீல்ட்லயும் பூமி ஆராய்ச்சிக்கும் பயன்படும். விண்வெளி ஆராய்ச்சிக்கு உதவுற குவாண்டம் ஆம்ப்ளிஃபயர், வோல்ட், ஆம்பியர் மாதிரி யூனிட்ஸ ரொம்ப துல்லியமா அளக்கிற கருவிகள்னு நிறைய டெக்னாலஜிக்கு இதுதான் அடிப்படை. அப்போ ஒரு காலத்துல இது ரொம்ப பலவீனமானது, ஈஸியா பாதிக்கப்படும்னு நினைச்ச விஷயம் இப்ப பெரிய சக்தியா மாறிடுச்சு. கரெக்டா சொன்னீங்க. அந்த நோபல் பரிசு வாங்கினவங்க அதோட அந்த பலவீனத்தையே அதோட பலமா மாத்திட்டாங்க. அந்த சென்சிட்டிவிட்டி தான் இந்த கருவிகளை இவ்ளோ பவர்ஃபுல்லா ஆக்குது.